ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog ட்ராவலிங் vlog-ஆ தான் இருக்கும். சம்மர் ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் வீக் ஸ்கூலே ஸ்டார்ட் ஆக போகுது. இருந்தாலும் எங்கேயுமே சம்மருக்கான வெக்கேஷனுக்கு பிளான் பண்ணவே இல்லையா? என்னதான் நம்ம திருவிழாக்கு, ஊருக்கு, அம்மா வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தாலும், அந்த சம்மரில் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தால் தான் அந்த சம்மர் ஹாலிடேஸ் சாட்டிஸ்ஃபையே இருக்கும். அப்படி தான் சடனாக வந்து பிளான் பண்ணி கொடைக்கானல் போகலான்ட்டு பிளான் பண்ணோமா, சடனாக தான் பிளான் பண்ணோம். உடனே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணால் அவங்களுமே ஜாயின் ஆகிறேன்னு சொன்னாங்க. எப்போவுமே இந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் வந்து நாம் மட்டும் போகிறத விட ஃப்ரெண்ட்ஸையும் ஜாயின் பண்ணிக்கணுன்னா அந்த ட்ரிப் இன்னுமே ஜாலியாக இருக்கும். அதுவும் நம்ம வைபுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து செட் ஆகும். நாங்கள் நைட் ட்ராவல் தான் பண்ணியிருந்தோம். இங்கேருந்து கிருஷ்ணகிரியில் போய் ஃப்ரெண்ட்ஸோடு ஜாயின் பண்ணிவிட்டு அங்கேருந்து எல்லாம் ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். கொடைக்கானல்னு பிளான் பண்ண உடனே வில்லா புக் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் 3 ஃபேமிலியுமே ஒரே இடமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே ரூம் மாதிரி எடுத்தால் அந்த அளவுக்கு நமக்கு ப்ரைவசி இருக்காது. அவங்கவுங்க ரூமில் இருக்கிற மாதிரி இருக்கும். வில்லா டைப் பண்ணால் எல்லோரும் ஒன்றா இருக்கலான்றதுக்காக வில்லா டைப் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் போய் ரீச் ஆனது 10:30. அவங்க வந்து 11 o'clock செக்இன் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரூம்ஸ் எல்லாம் வந்து இப்போ தான் யாரோ காலி பண்ணியிருக்காங்க, நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்களா, அதனால் அங்கேயே பால்கனியில் உட்காந்து பேசின்னு இருந்தோம். நாங்கள் புக் பண்ண வில்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஃபுட்டுமே அவ்வளோதான், அவங்களே ப்ரொவைட் பண்ணாங்க. பேயபிள் தான், ஆனால் ஃபுட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாராவது கொடைக்கானல்னா கண்டிப்பாக இந்த இடம் ட்ரை பண்ணலாம். நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால, எங்களுக்கு பிடிச்சதுனால தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது. நாங்கள் புக் பண்ணியிருந்த வில்லா பார்த்திங்கன்னா வீடு மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வீடு மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க யூஸ் பண்ணுறது அதுதான் வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா. எல்லாமே அதது இடத்துல என்னென்ன இருக்கணுமோ எல்லாமே வந்து ஈஸியாக அக்சசபிளாக இருந்துச்சு. அதே மாதிரி எப்போவுமே ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அந்த வியூ பாயிண்ட்டு தான். ஏன்னா நார்மலாக நம்ம சிட்டி சைட்ஸ் இருப்போம். அதே காலையில் ஏஞ்சதுமே அதே வண்டி சவுண்டு இதுதான் இருக்கும். அதே நம்ம இந்த மாதிரி இடத்துலலாம் வந்தால் அந்த பீஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைலை பார்க்கலாம். காலையில் ஏஞ்சதுமே அந்த நேச்சர் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் புக் பண்ண வில்லா பார்த்திங்கன்னா அதில் 4 ரூம்ஸ் இருந்தது. ரொம்பவே கன்வீனியண்ட்டாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதுலேயும் அந்த வியூ பாயிண்ட் பார்க்கணும். காலையில் நல்ல அந்த மாதிரி இடத்துக்கு போனால் நல்ல தூக்கம் வரும் இல்லையா. ஆனால் அந்த வியூ பாயிண்டெல்லாம் பார்க்க காலையிலே ஏஞ்சி வந்து உக்காரும்போது அந்த பேர்ட்ஸோட சத்தம் ரொம்பவே ப்ளசண்ட்டாக நல்ல இருந்துச்சு. அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லை, அவங்க வீடு மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதை தான் வந்து கொடுத்ததுனால கிச்சனில் இருந்து நாமளே குக்கிங்கும் செஞ்சுக்கலாம். ஆனால் நாங்கள் எந்த குக்கிங்கும் செய்யலை. எல்லாமே ஜாலியாக ஆர்டர் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து தமிழ்நாடு ஸ்டைல், பக்கா தமிழ்நாடு ஸ்டைலில் தான் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃபுட் டேஸ்ட் எல்லாமே. ரூம்ஸும் நான் சொன்ன மாதிரி 4 ரூம்ஸ் இருக்கிறதுனால எல்லாருமே ஒரே இடமா ஜாலியாக இருந்துட்டு படுக்க எல்லாமே வந்து கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. மேலே டெரஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இங்கேருந்து வியூ பாயிண்ட் பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குது. நாங்கள் இருந்த 4 நாளுமே அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். எப்படி தான் 4 நாள் போச்சுன்னே தெரியல. அந்த இடத்த விட்டு வரவே மனசு இல்லை. இப்போதைக்கு அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த இடத்துக்கு வரணுன்ற மாதிரி தான் மைண்ட் செட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இடம் எங்களுக்கு பிடிச்சிச்சு. ஆனால் போக போக பார்க்கணும், நம்மளோட லைஃப் ஸ்டைல் படி எப்படி பிளான் பண்ணாலும் அது என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும் இல்லையா. முன்னாடியே பிளான் பண்ணால் கூட அந்த மாதிரி மறுபடியும் போக முடியுதா இல்லைன்னு தெரில. ஆனால் நிச்சயமாலுமே அந்த 4 நாள் வந்து எப்படி போச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாகவும் இருந்தது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அந்த கன்வீனியன்ட் வேணும் இல்லை, அந்த மாதிரி ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து டூப்ளெக்ஸ் மாதிரி இருக்குது. ஒரு 2 ஃப்ளோர் இருக்கிற மாதிரி. கீழே வந்து 2 ரூம் இருக்குது. அப்புறமா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம், அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 2 ரூம் இருக்குது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒன்று வந்து அப்படியே ஓப்பன் சிட்டிங் ஹால் மாதிரி இருக்குது, அங்கே பெட்டு போட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து மேலே ரூம் இருந்துச்சு. ரூம் எல்லாமே பாருங்கள் நல்லா ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது, வித் அட்டாச் பாத்ரூம். ரூமுமே அவ்வளோதான், அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. அதே மாதிரி இந்த விண்டோவில் இருந்து வியூவும் அவ்வளோதான், ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
கீழே ரூமில் பால்கனி இருக்கிறதுனால அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது பாருங்கள் அழகாக இருக்குது. அதே மாதிரி அந்த பால்கனியில் உக்காந்து டீ குடிக்கிற மாதிரி எல்லாமே டேபிள் எல்லாமே போட்டு செட் பண்ணியிருந்தாங்க. அங்கே பீஸ்ஃபுல்லாக உக்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்தது. சுற்றியுமே க்ரீனரி, அதோட அந்த ஃப்ளார்ஸ் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, எத்தனை வெரைட்டி பூ இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு அத்தனை வெரைட்டிஸ் இருந்துச்சு. செக்இன் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ரூம் டூர் மாதிரி காட்டிடலான்ட்டு தான் ப்ரீஃபாக அப்படியே எடுத்தேன். அதுக்கப்புறமா நாங்களுமே கொஞ்சம் அந்த நேச்சரை என்ஜாய் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உக்காந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் பேசின டாபிக் பார்த்திங்கன்னா ஒரு மொழிக்கு இருக்கும். எப்போவுமே அவ்வளோதானே, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தோன்னா நம்ம பேசுகிற டாபிக் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா ஜாலியாக அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டுருந்தோம். லஞ்சுக்கு வந்து வந்ததுமே அவங்களுக்கு மெனு கொடுத்துட்டோம். அதனால் லன்ச் ரெடி ஆகிறதுக்கு வெயிட் பண்ணியிருந்தோம். வந்த நைட் ட்ராவல்ன்றதுனால வந்ததுமே படுத்து தூங்கிடணும் தான் வந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஃபுல்லாக நேச்சர் எல்லாம் பார்த்த உடனே கம்ப்ளீட்டாக தூங்குகிற மூடே இல்லை யாருக்குமே. எல்லாம் உட்காந்து பேசின்னு ஜாலியாக அரட்டை அடிச்சுன்னு இருந்தோம். அதுக்கப்புறமா லஞ்சுமே வந்துடுச்சு. லஞ்சு வந்தது தான் ஆளாளுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு லஞ்சை வந்து வீடியோ பிடிக்கவே இல்லையான்ட்டு. அன்றைக்கி மெனு நாங்கள் கொடுத்தது பார்த்திங்கன்னா டால் கொடுத்துருந்தோம். சாதம், டால், அதுக்கப்புறமா சிக்கன் கிரேவி, சிக்கன் சுக்கா, ரச சாதம். இதுதான் வந்து அன்றைக்கி மெனு கொடுத்தது. எல்லாருமே சாப்பிட்டாச்சு. இன்னும் ஒருத்தர் 2 பேர் தான் சாப்பிட்ருந்தோம். அவங்க போய் தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் அவங்க சாப்பிட லேட் ஆச்சு. நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு மறுபடியும் பால்கனியில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்ச நேரம் அப்படி பால்கனியில் இருந்துட்டு அதுக்கப்புறமா போய் படுத்துட்டோம். ஒரு 2 ஹவர் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து ஈவினிங் ஆளாளுக்கு கேம்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து கிரிக்கெட் ஆடினாங்க. பசங்களும் கூட ஆடின்னு இருந்தாங்க. அவங்க கிரிக்கெட் ஆடின பிறகு மறுபடியும் ஈவினிங் பார்த்திங்கன்னா பக்கோடா, அதுக்கப்புறமா டீ காஃபி எல்லாம் வந்தது. அது எல்லாமே சாப்பிட்டுட்டு நைட்டு மறுபடியும் கேம்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம். நல்லா ஹைட் அண்ட் சீக் ஆடணும். அதுக்கப்புறமா மியூசிக்கல் சேர், அந்தாக்ஷரி, தம் ஷரத்ஸ், இந்த மாதிரி நைட்டு படுக்கவே 2 மணி மேலே ஆகிடுச்சு. என்னதான் முன்ன நாள் சுத்தமாக தூக்கம் இல்லைன்னாலும் யாருக்குமே போய் படுக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. எல்லாம் கேம்ஸ் ஆடின்னு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதோட கண்டினியூஷன் வீடியோ மறுபடியும் நெக்ஸ்ட்டு வந்து போடுறேன். ஏன்னா இதுலேயே வந்து போட முடியல. சரி, குட்டி குட்டியாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரேடியாக வந்து அந்த நேச்சரை வந்து பார்க்க அந்த அளவுக்கு இதுவாக இருக்காது இல்லையா? அதனால சரி குட்டி குட்டியாக ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் இந்த வீடியோ.
பால்கனிலே தான் பார்த்தீங்கன்னா ஐடன் சிக்கெல்லாம் ஆடின்னு இருந்தோம். ஒரு பக்கம் பயமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஜாலியாக இருந்தது. நல்லா சேஃப்டியாக தான் ஆடினோம். அதுக்கப்புறமா நைட் டின்னர் வந்தது. நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இட்லி, சப்பாத்தி, அதுக்கப்புறமா சிக்கன் கிரேவி, தேங்காய் சட்னி, கார சட்னி, வெஜிடபிள் குருமா இதெல்லாம் தான் செஞ்சுருந்தாங்க. அதுக்கு கூட வந்து கபாப் சொல்லியிருந்தோம். டின்னர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி அங்கே செய்கிற ஆளுங்க வந்து ரொம்ப நல்லா செஞ்சு கொடுத்தாங்க. ஃபுட் எல்லாமே வந்து குறையே இல்லை. ஆனால் நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது ரொம்பவே கொடூரமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி டேஸ்ட்டே இல்லை. அதுக்கப்புறமா சாப்பிட்ட எல்லா ஐட்டம்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. காலையில் சாப்பிட்டது ஹோட்டலில் அது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. ஆனால் இவங்க செஞ்சு கொடுத்தது எல்லா ரெசிபீஸுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு மறுபடியும் அரட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்படி தான் எங்களுக்கு அந்த டே போச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் யாரெல்லாம் கொடைக்கானல் போயிருக்கீங்க, நீங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்றதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நைட்டு ஜீரா வாட்டர் குடிச்சிட்டு அப்படியே பேசினேன். இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, it's bye from Kavitha Kannan. Thank you.